பிரியமானவர்களே, நம்ம இந்த வருஷம் முடிப்பதற்கு இன்னும் ஒரு 24 நாட்கள் தான் இருக்கிறது. எத்தனை நாட்கள் இருக்கிறது? 21 நாள் தான் இருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் நம்மளோட வாழ்க்கையிலே, நம் குடும்பத்திலே, நம்மளோட தனிப்பட்ட நீதியில நம்ம தயார் நிலையில இருக்கிறோம் இது 2025 செல்வதற்கு? How many of us are ready and well prepared to march into 2025? பக்கத்துல கேளுங்க, ரெடியா? கேளுங்க, ரெடியா? சொல்லுங்க, நான் ரெடி. நீங்க ரெடியா? சந்தோஷமா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே பார்க்கும்போது இன்னைக்கு நான் வேற ஒரு செய்திகள் தயார்படுத்தி வைத்திருந்தேன். ஆனா மத்தியானம் நான் ஜெபித்துக் கொண்டிருக்க வேளை ஆண்டவர் வந்து பேசுற ஒரு காரியங்கள் மறுபடியும் ஆண்டவர் இப்படியாக இந்த மாலை வேளை நம்ம மத்தியில பேசுறதுக்கு ஆண்டவர் சொன்னார். ஆமென். அப்படியே பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்ம அநேக வேளையிலே இப்படியாக நம்ம ஓடிக்கொண்டு தான் இருக்கிறோம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஓடிக்கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். ரொம்ப பிஸியா தான் இருக்கிறீங்க. ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாலைவேளையில உள்ள செய்தியின் தலைப்புன்னு பார்க்கும்போது rest in the Lord. ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஆண்டவருக்குள்ளாக நாம் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுகிற கூட்டமாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளாக நம்ம இப்படியாக தரித்திருப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்குள்ளாக நம்ம உறுதியாக இருப்பவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். அதுக்கு இப்படியாக எபிரேயர் மொழியில நம்ம வார்த்தையை பார்க்கும்போது அதுக்கு நூவாக் என்று சொல்லப்படும். வேதத்துல நிறைய விதமான ரெஸ்ட் சொல்லப்பட்டிருக்குது. There are so many rests been mentioned in the Bible. அங்க பார்க்கும்போது நம்மளுக்கு எப்போதும் பெரும்பாலும் நம்ம தெரிந்து இருக்கிற ஒரு வார்த்தை சபாத். Amen. Sabbatical rest நம்மளுக்கு தெரியும். இது 7 நாட்கள் ஓய்வு கூடிய ஒரு நாட்கள் தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு மேலாகவே அந்த சபாத்திக்கல்ல பார்க்கும்போது, இந்த ரெஸ்ட்ல பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த ஓய்வு நாள்ல அவர்கள் ரெஸ்ட் எடுப்பார்கள். செய்த வேலைகள் எல்லாம் விட்டு என்ன செய்வாங்க? ரெஸ்ட் பண்ணுவாங்க. என்னத்துக்கு ரெஸ்ட்? பிசிக்கல் ரெஸ்ட். ரெண்டாவது என்ன செய்வாங்கன்னா, அந்த சபாத்திக்கலை பார்க்கும்போது அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க, ஆராதிப்பாங்க. ஆராதிக்கிறது மட்டுமல்லாமல் அவங்க என்ன செய்வாங்கன்னா, குடும்பத்தோட இணைந்து நல்லா சாப்பிடுவாங்க. இதுதான் அந்த சபாத்திக்கல் ரெஸ்டா காணப்படுகிறது. ஆனா இந்த மாலையிலே நான் உங்கள் மத்தியிலே இப்படியாக இந்த சபாத்திக்கல் ரெஸ்ட் குறித்து நான் பேசுவர்களே, உங்கள் மத்தியில நூவாக் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம பெற்றுக்கொள்ளுகிற இருக்கிற அந்த இளைப்பாறுதலை பற்றி தான் உங்கள் மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே பார்க்கும்போது யாத்திராகமம் 33வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது மோசே வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். ஆமென். மோசேயின் மத்தியில திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க, தேவையுள்ள ஜனங்களாக இருக்கிறாங்க. ஆனா இந்த ஜனங்களுக்கு அவங்களுக்கு தெரிந்தது எல்லாம் என்னென்றால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சாப்பாடு பத்தல, வெங்காயம் பத்தல, செருப்பு பத்தல, சட்டை பத்தலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுமா இல்லையா? நம்மளும் எல்லாம் அமைதியா இருக்கிறதுக்கு மௌனம் சம்பந்தம் எனக்கு தெரியுது. அங்க பார்க்கும்போது இவர்கள் அவர்களோட வாழ்க்கையில கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தண்ணி பத்தலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட், சாப்பாடு பத்தலன்னு கம்ப்ளைண்ட், எல்லா காரியத்திலும் கம்ப்ளைண்ட். Instead of being grateful, they're complaining. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துற விட்டுப்பட்டு எல்லா சூழ்நிலையும் கம்ப்ளைண்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையும் இந்த வருஷம் ஆரம்பிச்சும் போது 1ஆம் தேதி 1ஆம் மாசம் 2024 ஆரம்பிக்கும் போது நிறைய ரெசல்யூஷன் எழுதிருப்பீங்க. உடம்பை இறக்கணும், புது வீடு வாங்கணும், சுல்வார் சின்னது சைஸா போடணும், சப்பாத்தி நிறைய வாங்கணும், மூஞ்சி நல்ல மேக்கப் செய்யணும், நல்ல நிறைய ரெசல்யூஷன்லாம் வச்சிருப்பீங்க. நல்லது, அது தவறு கிடையாது. அது டிசிப்ளினா இருக்கிறவங்க தான் செய்வாங்க. இல்லைன்னா சும்மா எழுதிட்டு அப்புறம் ட்ராவில் வச்சிருப்பாங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு எடுத்து எழுதணும்ல, எழுது 80 கிலோ, ஐயோ. ஆமென். அது வந்து வெறும் ரெசல்யூஷன் தான். ஆனா பிரியமானவர்களே, நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒரு தீர்மானம் எடுத்திருக்கலாம். ஒவ்வொரு வருஷம் வரும்போது சடங்காச்சாரமாகவே கல்ச்சர்னால ஜனங்க எல்லாரும், என் ஃப்ரெண்டு செய்யறாங்க அதனால நானும் இது செய்யணும், என் ஃப்ரெண்டு ஜிம் அடிக்கிறாங்க அதனால நானும் ஜிம் அடிக்கணும். ஆமென். அவங்க வந்து ஃபாஸ்டிங்ல போறாங்க, நானும் ஃபாஸ்டிங்ல போகணும். அவங்களுக்காக இவங்களுக்காக செஞ்சு நம்ம ஓடி கலைந்து விட்டோம். Amen. We are tired of doing the tradition of the world, tradition of the people. But God is calling us. ஆண்டவர் நம்மளை அவருக்குள்ளாக நிலைத்திருப்பதற்கு, இளைப்பாறுதலை காணப்படுவது கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இந்த யாத்திராகமம் 33வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கும்போது ஆண்டவர் மோசே இடத்துல சொல்கிறார், நான் என்னோட பிரசன்னம் உன்னோட செல்லும்னு சொல்கிறார்.
15வது வசனம் மோசே சொல்கிறார் ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே உங்களோட பிரசனம் செல்லாவற்றால் நான் செல்ல மாட்டேன் அந்த இடத்துக்கு. ஐயோ, இங்கதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னோட பிரசனம் என்னோட சமாதானம் நான் உனக்கு கொடுக்கிறேன். அங்க மோசே இடத்துல 14வது வசனத்தை சொல்கிறார் ஆண்டவர். ஆனா 15வது வசனத்துல பார்க்கும்போது மோசே மறுபடியும் ஒரு கேள்விக்குறியாக, ஆண்டவர் மேல ஒரு சந்தேகமாக, ஆண்டவர் செய்வாரா இல்ல எனக்கு முன்னுக்கு போவாரா இல்ல என் வாழ்க்கையில நடக்குமான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோட அவன் சொல்றான், ஆண்டவரே உங்க பிரசனம் போலனா என்னை எடுத்து செல்லாதீங்க. நிறைய வேளை நம்மளோட வாழ்க்கையில நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. நிறைய பேர் நம்மளோட வாழ்க்கையில ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார் காரியங்களை. நம்ம என்ன செய்யறோம், அதை விட்டு நம்மளுக்கு எது தேவையா இருக்கோ, எனக்கு ஆப்பிள் தான் வேணும், ஆண்டவர் டுரியான் வச்சிருக்கிறார், நம்ம ஆப்பிள் தான் எடுத்துக்கிறோம். ஆண்டவர் பெரிய வீடு வச்சிருக்கிறார், இல்ல ஆண்டவர் எனக்கு இந்த ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் போதும் ஆண்டவரே. ஆண்டவர் நல்ல வேலைகளை வைத்திருக்கிறார், இல்ல எனக்கு இந்த வேலை வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு 4 சம்பளம் வேலை போதும். Come on, does it make sense, church? Amen. ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில செய்யணும் என்றால் அங்க பார்க்கும்போது இந்த இளைப்பாறுதல் நம்ம வாழ்க்கையில வரணும். இந்த நோவா கொடிய அர்த்தம் என்ன என்றால் rest in God's presence. ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்ம இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வது. அந்த இளைப்பாறுதல் அவரோட பிரசன்னத்தில் மற்றும் பெற்றுக்கொள்வது மட்டும் இல்லாம இங்க பார்க்கும்போது இந்த பிரசன்னத்துல நம்ம இருக்கும்போது என்ன நடக்குமா, அங்க ஒரு கம்ப்ளீட்டான ஒரு காரியங்கள் நடைபெறும். Amen. Not going to be half-boiled things, but it become eventually complete. ஒரு பரிபூர்ணமாக ஒரு காரியங்கள் காணப்படும் ஆண்டவரோட பிரசன்னத்தில் நம்ம இருக்கும்போது. ஆமென். அப்படியே பார்க்கும்போது இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது 2 முக்கியமான கீவேர்ட்ஸ் என்னோட வசனங்களை பார்க்கும்போது மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனத்தை சொல்லுது, அப்பொழுது நீங்கள் ஜெபிக்கும் போது என்ன செய்யணும்னா, படிங்க பிரதர் ஜேம்ஸ். மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஆமென். இங்க பார்க்கும்போது நீங்கள் ஜெபம் பண்ணும்போது என்ன செய்யணும்னா, உங்களுடைய அறை வீட்டுக்குள் இங்க பார்க்கும்போது தீமோத்தி மட்டும் தான் ட்ரம் ரூம்ல உட்கார்ந்து கதவை பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு, சிங்காசனத்தில் அமர்ந்து இருக்கிறது போல. ஆமென். இந்த அறை வீட்டுக்குள்ளாக இருக்கும் போது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஆண்டவரிடத்தை நோக்கி நம்ம என்ன செய்யணும், வழக்காட வேண்டும், ஆண்டவரிடத்தை நம்ம ஜெபிக்க வேண்டும். அன்னைக்கு போல நம்மளோட வாழ்க்கையில எப்படி இருக்குன்னா, நம்மளோட வாழ்க்கை தச்செங்கோவா இருக்கு. உள்ளுக்கு பூர்றோம், அறைவுக்கு நம்மளோட விருப்பங்களை நம்ம சொல்லிடுறோம், ஒரு எடுத்துட்டு போவோம், ஒரு 10 லிஸ்ட் காரியங்கள் உள்ளுக்கு, ஆண்டவரே இது 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 ஆமேன், கதவை மூடிட்டு நம்ம வெளியே வந்துடுறோம். அது இல்லைங்க நம்மளோட வாழ்க்கை. இங்க பார்க்கும் போது இந்த இளைப்பாறுதல் எங்க எப்படி வருது என்றால், நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்துல அவருடைய அந்த ஜெபம் பண்ணும்போது அந்த அறைக்குள்ளாக நம்ம இருக்கும் போது கதவுகளை போட்டு அவரை தேடும் போது பிற்பாடு அவர் இடத்துல அங்க நம்ம காத்திருக்கும் போது அவர் நம்மளுக்கு பதில் அளிக்கிறவராக இருக்கிறார். அவர் பதில் எப்படி அளிப்பார்னா, சும்மா வந்து உங்க போன்ல மெசேஜ் மூலமா அளிக்க மாட்டார், வெளியரங்கமாக the Lord gonna be surprise you. Amen. ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களுக்கு மேலாகவே கர்த்தர் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கலாம். அங்க பார்க்கும்போது அடுத்த வசனம் பார்க்கும்போது மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அங்க பார்க்கும்போது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் என்னிடத்தில் வாங்கன்னு சொல்கிறார். அப்படிதானே சொல்லுது மத்தேயு 11 28 30. படிங்க பிரதர். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். அங்க பார்க்கும்போது 28வது வசனம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, இங்க இந்த மாலைவேளை உட்கார்ந்து இருக்கிற நீங்களும் எத்தனை பேர் நம்ம மத்தியில யாருக்கு பாரம் கிடையாது? கையை தூக்காதீங்க, உங்களுக்கு தெரியும் உங்களோட பாரம் என்னன்னு. ஆமென். எத்தனை பேர் இங்க நம்ம சிரிக்கிறோம், ஷலோம், பிரைஸ் தி லார்ட் பிரதர், ஹalleluya. ஆனா உள்ளுக்கு இருக்கிற வேதனை, உள்ளுக்குள்ள பாரங்கள், நீங்க கடந்து போகிற பயணம், நீங்க கடந்து போகிற காரியங்கள் உங்களுக்கு தெரியும். ஆமென். ஆகியால் ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாங்க. எங்க அவர் இடத்துல வர சொல்றாரு. அங்க எங்கேயும் போய்கிட்டு ரெஸ்ட் கிடைக்குமான்னு சொல்லி நீங்க தேடிக்கிட்டு இருக்காதீங்க. அன்னைக்கு வேலை நம்மளோட வாழ்க்கை ரெஸ்ட்டுக்கு போனா இன்னொரு ரெஸ்ட் தேவைப்படும். ஹாலிடேக்கு போயிட்டு வந்தா இன்னொரு ஹாலிடே தேவைப்படும். எப்படி பார்த்தா ஒரு நாள் 2 நாள் தேவைப்படும் அந்த ஹைப்ல இருந்து வெளியாகி வர்றதுக்கு. அதெல்லாம் டெம்பரரி. இட்ஸ் குட் டு கோ ஃபார் ஹாலிடே, இட்ஸ் ஃபன், பட் மோர் தென் தட் we need to get our rest in the presence of the Lord.
கர்த்தருடைய சமூகத்துல அவரோட பிரசன்னத்துல நம்ம இருப்போம் போதுதான் அவர் நம்மளுக்கு அந்த இளைப்பாறுதலை தருகிறார். அது மட்டும் இல்லாம 30ஆம் வசனம் படிங்களேன். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். பாருங்க, God is gentle. God is not hard. அன்று கடினமான உள்ளவர் இல்லை. ஆகையால் ஆண்டு சொல்கிறார், என்னை நம்பும் போது உங்களோட பாரங்களை ஆண்டு இடத்துல கொடுக்கும் போது, உனக்கு ஒரு பாரம் இருக்கு தெரியுது, உன் பாரங்கள் நீ ஆண்டு கொடுக்கும் போது ஆண்டு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமென். அது இலகுவாக ஆண்டு செட்டில் பண்ணி கொடுப்பார். ஆமென். அப்படியே பார்க்கும் போது இந்த 2 வசனங்களை நம்ம பார்க்கும் போது எப்படி நம்ம இளைப்பாறுதலை நம்ம காணப்படுகிறது. How to be found in this nuach, the rest in the presence of the Lord. எப்படி நம்ம காணப்படுகிறோம் பார்க்கும்போது அங்க முதல் காரியங்கள் நம்ம பார்க்கும்போது இந்த எக்ஸோடஸ், இந்த யாத்திராகமம் 15வது வசனம் 26வது வசனத்தை அவங்க பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் மோசே இடத்துல, நீ என்னிடத்தில் கேளு, நான் பேசுறேன், செவி கொடுத்து கேளுன்னு சொல்கிறார். ஆனா அங்க மோசே என்ன செய்கிறார்னா, மோசே சுற்றி இருக்கிற ஜனங்கள், இந்த 6 லட்சம் ஜனங்களை குறித்து அவர் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறார். என்ன சொல்றானுங்கன்னா, இவனுங்க அந்த தண்ணி அது என்ன இடம்னா மாறான்னு சொல்லி ஒரு இடம், அந்த தண்ணி குடிக்க முடியாத அளவு கெட்டுப்போன அளவுல இருக்கு. அந்த தண்ணியை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மோசஸ் இங்க என்ன ஆயிட்டாருன்னா ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிட்டார். எப்படி நம்ம எல்லாம் ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகுமோ அந்த மாதிரி அவரும் மனுஷன் தானே, அவருக்கும் இமோஷன் இருக்கு தானே. ஆமென். அவர் கடுப்பாயிட்டார், என்ன இவனுங்க கத்திக்கிட்டு இருக்கிறானுங்க. ஆனா அந்த சூழ்நிலை கூட ஆண்டவர் இடத்துல மோசே வருகிறார். ஆண்டவர் சொல்கிறார், மோசே நான் சொல்கிற காரியங்களே நீ செவி கொடுத்து கேளு, நீ உன்னோட காரியங்களை நான் மாற்றி போடுவேன்னு சொல்கிறார். படிங்களேன் அந்த வசனம், யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. இது ரொம்ப அவசியம். தேவனாகிய கர்த்தருடைய சத்தம் நம்மளோட வாழ்க்கையில மிக மிக கவனமாக நம்ம கேட்க வேண்டும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கேளு. ஊரா வீட்டு சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, ஊரா வீட்டு கதையை கேட்டுட்டு இருக்காதீங்க, அன்று சொல்ற காரியங்களை கேளுங்க. படிங்க தொடர்ந்து. அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் கட்டளையோட பார்வைக்கு நீங்க செம்மையான காரியங்களை செய்ய வேண்டும். தொடர்ந்து. அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியவருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன். ஆமென். இங்க பார்க்கும் போது எபிரேயர்ல இது ஆராய்ச்சி பண்ணும்போது அங்க என்ன காமிக்கப்படுகிறதுனா, ஆண்டவர் இங்க யாரா இருக்கிறார்னா அவரே யாவே ரொஃபெக்காவா இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால், எகிப்தில் உள்ள எந்த கொடிய வியாதிகளோ, எகிப்தியருக்கு சந்திச்ச எந்த விதமான போராட்டங்களோ உங்களை நேரிடாதுன்னு சொல்கிறார். ஆமென். நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன். நீங்க செய்வதில் என்ன என்றால் எனக்கு செவிக்கு சாய்க்க வேண்டும். You have to listen. பக்கத்துல சொல்லுங்க, listen. அன்னைக்கு வேளை நம்ம ஏன் லிசன் பண்ண மாட்டோம்? Because we are too busy. பக்கத்துல சொல்லுங்க, you are too busy. ஆமென். நம்ம நிறைய வேளை நம்மளோட வாழ்க்கை ரொம்ப பிஸியா ஓடிக்கிட்டு இருக்குது. ஆண்டவருக்கு நேரம் செலவு பண்ண முடியாம வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆமென். சங்கீதக்காரர் சொல்கிறார், அழகா சொல்கிறார், சங்கீதம் 91:1-2 அங்க பார்க்கும்போது உன்னதமான மறைவிலே நம்ம தங்கி இருக்க வேண்டும். இந்த உன்னதமான மறைவிலே நம்ம இருக்கும் போதுதான் நம்மளோட ஆவிக்கும் நம்மளோட ஆத்மாக்கும் நம்மளோட சரீரத்துக்கு வேண்டிய இளைப்பாறுதலை கர்த்தர் தருகக்கூடியவராக இருக்கிறார். இல்லாவிட்டால் நம்ம அங்கெங்கேயும் தான் அலைஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆமென். புரியுதா? ஆண்டவர் நம்மளை அலையறதுக்கு ஆண்டவர் நம்மளை விட மாட்டார். அவரோட சமூகத்துல நம்ம வரும்போது, ஆண்டவரே நான் வருகிறேன் ஆண்டவரே, ஒரு தீர்மானத்தோடு நீங்க வரும்போது நிச்சயமாகவே அவர் உங்களோட பேசக்கூடியவராக இருக்கிறார். நிச்சயமாகவே உங்களோட இடைப்படக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். அங்க பார்க்கும்போது இந்த 2024 விட்டு நம்ம 2025 நம்ம கடந்து சொல்லணும்னா நம்மளோட கெப்பாசிட்டியில நம்ம போகலாம். எனக்கு எல்லாம் தெரியும்னு போகலாம், ஏன்னா எனக்கு நல்லா படிச்சிருக்குன்னு போகலாம், எனக்கு எல்லாம் திறமை இருக்குன்னு போகலாம், எனக்கு நல்லா சிந்திக்க முடியும்னு போகலாம், எனக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போகலாம். ஆனா போய்விட்டோன்னு என்ன ஆகுதுன்னா, குத்துதே கொடைதே வலிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம திரும்பி வந்துருவோம். ஆமென். ஆனா நீங்கள் யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனத்துல 10வது வசனம் வரைக்கும் நீங்க அங்க படிக்கும் போது அங்க சொல்கிறார் ஆண்டவர் இயேசு, நானே திராட்சை கொடியா இருக்கிறேன், மரமாக இருக்க நீங்கள் திராட்சை கொடிகளாக இருக்கிறீங்க. நீங்கள் என்னோட நிலைத்திருக்கும் போது என் வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்கும்போது என்ன செய்வீங்களா, நீங்கள் கனி கொடுக்கிற மரமாக காணப்படுவீர்கள். ஆமென். அப்படியே பார்க்கும்போது நம்ம 2024 விட்டு 2025 நம்ம சொல்லணும்னா நம்ம செய்வது என்றால் we need to be connected with Jesus, and this thing only can happen when you come and sit and rest at the presence of God. நீங்கள் அவரோட சமூகத்துல நீங்க அமர்ந்திருக்கும் போது,
அவரோட பிரசன்னத்தில் நீங்கள் இப்படியாக அமைந்து இருக்கும் போது, அவருக்காக நீங்க ஏங்கி கொண்டிருக்கும் போது, ஆண்டவர் உங்களோட பேசக்கூடியவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம சிறந்த காரியங்களை செய்யலாம். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் பார்க்கணும் என்றால் லூக்கா புத்தகம் 10வது அதிகாரம் 30வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது, 38வது வசனம் 42வது வசனம் இருக்க பார்க்கும்போது, மேரி மார்த்தா 2 பேர் இருக்கிறாங்க. மேரி மார்த்தா யாராச்சும் இருக்கிறீங்களா இங்க? ஆன்ட்டி சிரிக்கிறாங்க. அவங்களை கூப்பிட மாட்டேன், யாருன்னு காமிச்சு விட மாட்டேன். ஆமென். ஆனா இங்க பார்க்கும்போது இந்த மேரி மார்த்தா இவர்கள் எப்படிப்பட்டவர்களா? இவங்க நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க. ஆமென். போன வாரம் தான் கொஞ்சம் ஆராய்ச்சிலாம் செஞ்சு படிச்சோம் நாங்க, அது ஒரு ஹோம்வொர்க். ஆனா அதுல பார்க்கும்போது இந்த மேரி மார்த்தா ரொம்ப ஒரு அன்பானவர்களாக இருந்தார்கள். ஆமென். ஆனா அங்க பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு வருகிறார், இந்த பட்டணத்துக்கு அவங்க வீட்டுக்கு வருகிறார். அங்க பார்க்கும்போது அவங்க 2 பேத்துக்கிட்டுமே ஒரு விசேஷமான ஒரு கேரக்டர் இருந்தது. ஒருத்தங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒருத்தங்க அவங்க எல்லா வேலைகளும் செய்யக்கூடிய ஒரு இருதயம் இருந்துச்சு. இன்னொருத்தவங்களுக்கு அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு இருதயம் இருந்துச்சுன்னா, பொறுத்திருந்து அமர்ந்திருந்தக்கூடிய ஒரு இருதயம் இருந்துச்சு. ஆமென். மார்த்தா பார்க்கும்போது மார்த்தா ரொம்ப பிஸியா, ஆண்டவர் இயேசு வருகிறார் என் வீட்டுக்கு, என் வீட்டுல அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும், விருந்து கொடுக்கணும், என் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க, நான் இந்த காரியத்துக்கு போகணும், எனக்கு அந்த ஃபங்க்ஷன் இருக்கு, இந்த ஃபங்க்ஷன் இருக்கு, அது எல்லாம் நல்லதுதான், தவறு கிடையாது. ஆமென். There are many times we are busy. Amen. We are busy. ஆண்டவரே எனக்கு இந்த வேலை இருக்கு, அந்த ஊழியம் செய்யணும், இது செய்யணும், எது செய்யணும், எல்லாம் செய்யலாம், நல்லதுப்பா, சூப்பர், எக்ஸலன்ட். ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது, ஆண்டவர் எனக்கு ஒண்ணு தெரியாது சொன்னா அது எப்படி இருக்கும்? 10 வருஷம் 15 வருஷம் 30 வருஷம் ஓடி ஓடி செஞ்சு 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 அவர்கிட்ட உட்காராம, அவர் இடத்துல சொல்ற காரியங்களை நம்ம கேட்காம ஓடிக்கொண்டே இருந்து, அவருக்காக செஞ்சேன், அவருக்காக என்ன நீங்க செய்ய வேண்டாம், அவரோட சேர்ந்து செய்யுங்க, அது ரொம்ப சிறப்பு. Amen. You don't need to do anything for God, but do together with God. That's more important. How to do with God? When you come and sit at His feet. அவரோட பாதத்தில் நம்ம அமர்ந்திருக்கும் போது, இந்த மேரி எப்படி ஆண்டவரோட சமூகத்தில் அமர்ந்திருந்தார்களோ, அவரிடத்துல சம்பாஷணம் செய்து கொண்டிருந்தார்களோ, பேசி கொண்டிருந்தாங்களோ, எப்படி உறவு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்களோ. Come on. Fellowship means does not hi, bye, hello. Amen. Fellowship, she has a good fellowship with Jesus. ஆண்டவரோட நேரத்தை செலவு பண்ணி கொண்டிருந்தாங்க, resting at the feet of Jesus. Amen. We are too busy to sit at the feet of Jesus. Yes, there are times we are sitting at the feet of Jesus when troubles are too big, when challenges are too big. பிரச்சனை போராட்டம் வரும்போது, ஐயோ குத்துது குடையும் போது தான் ஆண்டவர் இயேசப்பா காப்பாத்துங்க, அடியேன் வந்திருக்கிறேன், பேசுங்க. அது இல்ல வாழ்க்கையில் அனுதினம் இயேசுவோட பாதத்தில் அமர்ந்து கொள்வர்களாக இருக்க வேண்டும். ஆமென். We have to come to the place of agreement. ஆண்டவரே நான் வந்திருக்கிறேன், உம்முடைய பிரசன்னம் இல்லாவிட்டால் என்னை எடுத்து செல்லாதீங்க ஆண்டவரே. 2025க்கு இருந்தவனமான வாழ்க்கை, இருந்தவனமான பிரச்சனையோட நான் செல்லக்கூடாது என்று ஒரு அற்புதம் ஆண்டவரே. எப்படி இஸ்ரேல் ஜனங்களை மத்தியில் அற்புதம் செஞ்சீங்களோ, வழி இல்லாத இடங்களை வழிகளை உண்டாக்குனீங்களோ, பசியா இருக்கும் போது எப்படி அவங்களுக்கு மன்னாவை கொடுத்தீங்களோ, எப்படி நீங்க காடையை போசித்தீங்களோ, எப்படி கட்டுப்போன தண்ணீரை மாற்றி கொடுத்தீங்களோ, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே. 2025 ஆண்டவரே நான் ஒரு விடுதலையான மனுஷனாக நான் சொல்லணும். 2025 உம்முடைய பிரசன்னத்தால் நான் சொல்லணும் ஆண்டவரே. 2025 ஒரு புதிய அனுபவத்தை நான் சொல்ல வேண்டும். 2025 என்னோட வாழ்க்கை கிறிஸ்துக்குள் இன்னும் ஆழமான ஒரு அஸ்திபாரமாக காணப்பட வேண்டும். ஆமென். இதுதான் வாழ்க்கை. ஆமென். அங்க பார்க்கும்போது, ஆமென், நம் ஆண்டவருடைய பிரசன்னத்துல நம்ம வரும்போது அங்க என்ன இருக்குதுன்னா, 3 காரியம் மிக சீக்கிரமா பார்க்க போறோம். ஆமென். God want us to slow down. பக்கத்துல சொல்லுங்க, slow down. Relax பண்ணுங்க. Chill. Come on, santai dulu. Santai, come on. Relax. Amen. எல்லாத்தையும் போட்டு அலட்டிக்க வேண்டாம். No. Relax. Amen. ஆண்டவர் சொல்கிறார், நீங்க அமைதியா இருங்க. Amen. He wants take the moment that you can sit quietly. நீங்க அமைதியா அவர் இடத்துல உட்கார்றதுக்கு ஆண்டவர் கூப்பிடுறார். நம்ம எங்க அமைதியா இருக்க முடியும்? ஜெபம்னாலே போன் தானே. அப்பப்ப ரெவலேஷன் வந்துரும் போன்ல இருந்து, வாட்ஸ்அப்க்கு. ஆமென். அப்பப்ப தேவ தூதருங்க டெலிகிராம்ல ஒரு போஸ்ட் போட்டுருவாங்க. அப்பப்ப தேவ தூதருங்க இன்ஸ்டாகிராம் ஒரு அப்டேட், டிங் 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 டிங். அப்ப எங்க நம்ம போய் ஆண்டவர் எடுத்து சமூகத்தில் நம்ம உட்கார்றது? பெரிய பிசாசை கையில தான் வச்சுக்கிட்டு இருக்கோம்.
ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். நம்ம அங்க பார்க்கும்போது God wants us to slow down. Amen. Is to have a good time with him. ஆண்டவர இடத்துல நம்ம காத்திருக்க வேண்டும். ஓடி 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 செஞ்சதெல்லாம் போதும், செய்றீங்க குட், but now it's time to slow down and listen what is God saying to you. ஆண்டவரே மோசே ஓடிக்கொண்டு தான் இருந்தாரு, எகிப்துல இருந்து வெளியாக்கணும் ஓட்டத்தை ஆரம்பிச்சார். அவர் நினைச்சாரு எடுத்த ஓட்டத்துக்கு அடுத்த ஒரு வாரத்துல கானான் தேசத்துல போய் டங்குன்னு நின்று பார்த்துடலான்னு. ஆனா அவன் நினைச்சு பார்க்கல, அந்த சூழ்நிலை அவனுக்கு மாறியதாக இல்லை. ஆமென். ஆனா அந்த போகிற அந்த பயணத்து நடுவுல God began to speak to him. Likewise we have 24 days next. It's never too late for God to speak to you. இன்னும் தாமதம் இல்லை ஆண்டவர் உங்களோட பேசுவதற்கு. இந்த 24 நாட்களே நீங்க ஒரு தயார் நிலைக்கு நீங்கள் வர வேண்டும். ஆண்டவரே எனக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே என்னோட வியாபாரத்துக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே நான் செய்கிற தேவனே தொழிலுக்கு ஒரு வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே. பேசுங்க ஆண்டவரே, கேளுங்க ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு வார்த்தையை கொடுங்க ஆண்டவரே. Definitely God will give. Amen. சும்மா வருஷம் வந்துச்சு ஹாப்பி நியூ இயர்னு சொல்லி அங்க போயிட்டு அடி வாங்கிட்டு இருக்க முடியாது. Amen. புரியுதா? நம்ம தயார் நிலையில் நம்ம சொல்லணும். தயார் நிலையில் சொல்லணும் என்றால் we need to come to a place of slow down. இரண்டாவது காரியங்களை பார்க்கும்போது God wants us to make ourselves available to him. ஆண்டவருக்கு நம்ம தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும். Amen. ஆண்டவர் பேச வருகிறார், நம்ம கேட்பதுக்கு தயார் இல்லாவிட்டால் ஆண்டவர் எப்படிங்க பேசுவார்? ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். அந்த அற்புதம் நடைபெறதுக்கு நம்ம சூழ்நிலையை நம்ம ஏற்றிக் கொள்ளவிட்டால், மாற்றிக்கொள்ளவிட்டால், தயார்படுத்திக் கொள்ளவிட்டால் எப்படிங்க அற்புதம் நடைபெறும்? ஆமென். கானா ஒரு தேசத்துல நம்மளுக்கு தெரியும், அந்த கல்யாணத்துல தண்ணீர் திராட்சை ரசமா மாறினுச்சு, எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஆனா அந்த சூழ்நிலைக்கு தேவைப்பட்டிருக்கிற அந்த 6 கல் செடிகள் அங்க தேவைப்பட்டுச்சு. இந்த 6 கல் செடிகள் யூத கலாச்சாரத்தை பெற வெறும் காலு கழுவுற ஒரு காரியம் தான். எப்படி தமிழாளுகள் வீட்டுக்கு நம்ம சடங்காச்சாரமா எங்க போயிட்டு வந்தாலும் காலு கழுவிட்டு வீட்டுக்கு போறாங்களோ, அதே போல ஒரு காலு கழுவுற ஒரு வாளி, ஒரு பேசன், அதுக்கு மேல அதுக்கு வேல்யூ கிடையாது. ஆனா அங்க தேவை இருந்தது. அந்த தேவைக்கு அற்புதம் நடைபெறதுக்கு இந்த 6 கல் செடி ரொம்ப ரொம்ப அவசியமாக இருந்தது. வேற எந்த ஒரு பெரிய கண்டெய்னர்ஸ் கிடையாது அங்க ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு. ஆனா இருந்த இந்த 6 கல் செடியில ஆண்டவர் இயேசு உடனடியாகவே அங்க தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றுவதற்கு அந்த 6 கல் செடிகள் எப்படி ரொம்ப அவசியமா இருந்ததோ, அதே போல உங்களோட சூழ்நிலை நடுவில் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தயார் நிலையில் இருங்க. 2024க்கு நீங்கள் கடந்து நீங்க 2025 செல்வதற்கு நான் உங்களை ஒரு அற்புதமான ஒரு பாத்திரமாக நான் உங்களை பயன்படுத்துவேன். I will use you as an instrument. I will use you as a vessel for my glory to purpose, that my presence will dwell, that my kingdom, my thoughts will take place. Amen. ஆண்டவருடைய திட்டங்கள் நடைபெறுவதற்கு, ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுவதற்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், தயார் நிலையில இருங்க. பக்கத்துல சொல்லுங்க, தயாரா இருங்க. ஆண்டவர் பக்கத்துல சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். Amen. Hallelujah. ஆண்டவர் உங்கள் வல்லமையான காரியங்களுக்கு உங்களை பயன்படுத்த போகிறார். நீங்க இன்னும் கேட்டுக்கொண்டிருக்காதீங்க, ஏன் இது நடக்கல, ஏன் அது நடக்கலன்னு. Amen. ஆண்டவர் திட்டம் தெளிவாக சொல்கிறார், உன் வழிகள் என் வழிகள் அல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, ஆனா நான் உனக்கு நல்ல திட்டங்களை வைத்திருக்கேன் என்று சொல்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த திட்டமானது எப்ப நிறைவேறும் என்றால் அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது, here I am, speak to me Lord. பேசுங்க ஆண்டவரே. ஆமென். மிக சீக்கிரமா மூன்றாவது காரியங்களை பார்க்கும்போது, we need to quiet our soul by coming to Lord and be found quiet and trust. நம்முடைய ஆத்துமாக்களை நம்ம எப்படி நம்ம தேற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்றால், அவரோட சமூகத்தில் வரும்போது நம்ம அமைதியா காத்திருக்கும் போது அவர் நம்மளோட பேசக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். நிறைய வேளை நம்ம ஆண்டவருக்கு சமூகத்தில் நம்ம வருகிறோம். நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கல நான் சொல்ல மாட்டேன், நீங்க ஜெபிக்கிறீங்க, நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா அன்னைக்கு வேளை நம்ம ஆண்டவரிடத்துல போகும்போது நம்ம எப்படி போறோம்னா, மனபாரத்தோட நம்ம போறோம். ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அந்த பிரச்சனை நினைத்து கொண்டு போயிட்டு ஆண்டோட சமூகத்தில் நம்ம போய் உட்காரும் போது அங்க எங்க அங்க கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? நாளைக்கு யார்கிட்ட என்ன பில்லு கட்டணும், என்ன காசு கட்டணும், எப்படி செட்டில் பண்ணணும், எல்லா காரியங்களும் உங்க மனசுல தோன்றி கொண்டு இருக்குது. அப்புறம் எங்க ஜெபிக்கிறது? அப்ப எப்படி உங்க ஆத்மா அமைதியா இருக்க முடியும்? ஆமென். பல குழப்பங்களோட இருக்கிறீங்க, அப்புறம் எப்படி நம்ம ஆத்மா அமைதியா இருக்கும்?
ஆனா நம்மளுடைய ஆத்மாவை அமைதியான ஒரு ரெஸ்ட், ஒரு இளைப்பாறுதலுக்கு வழி நடத்துவதற்குரிய அவர் ஒரு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். ஏனென்றால் சங்கீதம்காரன் தாவீது சொல்கிறான், கர்த்தர் என்னுடைய மெய்ப்பனாக இருக்கிறார், அவர் என்னை எங்க பிள்ளுள்ள இடங்களை என்னை மேய்த்து செல்வார், அமர்ந்த தண்ணீர்களை மற்றில் என்னை கொண்டு போவார். நம்ம தானே செய்யறோம், சத்தமா இருக்கிற காரியங்களை மாற்றி கொண்டு இருக்கிறோம். அமர்ந்த தண்ணீர், ஸ்டீல் வாட்டர்ஸ் நம்ம தேட மாட்டோம். ஆமென். அதை பார்க்கும் போது ரொம்ப தெளிவாக அன்று சொல்கிறார், நம்ம ஆத்மால ஒரு இளைப்பாறுதல். ஆமென். சங்கீதம் 46:10 சொல்கிறது, be still and know that I am God. ஆமென். தமிழ் எடுத்து படிங்க, சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். Amen. நீங்க செய்வது என்ன என்றால், be still and know that I am God. நீங்க அமர்ந்திருங்க. தொடர்ந்து அந்த வசனம் சொல்லுங்க. இரண்டாவது என்ன சொல்லுதுன்னா படிங்க. நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆண்டவர் சொல்கிறார், நானே தேவன், I am Emmanuel சொல்கிறார். ஆமென். ஹalleluya. அவர் சொல்றார், நானே எல் ஷடாய், நானே யெகோவா ஈரேயா இருக்கிறேன், நான் உன்னோட யெகோவா ராஃபாவா இருக்கிறேன், நான் யெகோவா நிசியா இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமென். நாம் செய்வதில் என்னன்னா அமர்ந்திருக்க வேண்டும். ரிலாக்ஸ். பக்கத்துல சொல்லுங்க, ரிலாக்ஸ். ஆமென். ரிலாக்ஸ். ஆமென். நம்ம அமைதியா இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஆண்டவர். அவர் யார் என்று நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா அவருக்கு நல்லாவே தெரியும் நீங்க யாருன்னு. ஏன்னா அவர் நம்மளை படைத்தவர். ஆமென். படைத்தவருக்கு மிஞ்சின காரியங்கள் நம்மளுக்கு தெரியாது, ஆனா அவருக்கு நம்ம தலையில இருக்கிற எவ்வளவு முடி கூட அவருக்கு தெரியும். நம்மளோட இருதயத்தில் நீங்க இங்க உட்கார்ந்துக்கிட்டு என்ன யோசிச்சு கொண்டிருக்கீங்க கூட தெரியும். அடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க கூட தெரியும். அடுத்து உங்க வாயில என்ன வார்த்தை வரப்போது கூட அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் படைத்தவர். ஆமென். நாம் செய்வதில் என்ன என்றால் அமைதியா இருந்து அவரே ஆண்டவர் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹalleluya. அடுத்த காரியங்களை பார்க்கும்போது, God is calling us to a season and time of quiet so that we can be refreshed. ஆமென். ஆண்டவர் அமைதியான ஒரு நிலைவரமான ஒரு காரியத்துக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். ஆகையால் நம்ம அவருடைய இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்வதற்கு ஏசாயா 30:15 வசனம் படிங்க. Isaiah 30:15. This is what the sovereign Lord, the Holy One of Israel says, only in returning to me and resting in me will you have be saved, in quietness and confidence in your strength, but you will have none of this. ஏசாயா 30:15. நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ அப்படியே செய்ய மனதாயிராமல். ஆமென். அங்க பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், இந்த இஸ்ரேல் ஜனங்கள், ஏசாயா கிட்ட சொல்கிறார், இந்த இஸ்ரேல் ஜனங்கிட்ட சொல்லு, அவங்களை எப்படியா மனம் திரும்பி என் இடத்துல வர சொல்லுன்னு. It's never too late if we are far away from God. It's never too late for us to come back to Him. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் இடத்துல வாங்க. ஆண்டவர் ரொம்ப தூரம் இல்ல. ஆமென். அவர் தூரமா இருக்கிறவர் கிடையாது, உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவர். இன்னும் சொல்லும் கொண்டுமானால் உங்களுக்குள்ளாக அவர் தங்கும் இடமாக இருக்கிறது. உங்களுக்குள்ளாக தங்கி இருக்கிறார். ஆனா நம்ம அன்னைக்கு வேலை என்ன வச்சிருக்கோம், அது ஏதோ ஒரு புதல் மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு இருக்கணும். ஆண்டவர், ஆமென். ஆண்டவர் தங்கும் இடம் இது. This is a treasure. This is where God dwells. ஆண்டவர் தங்கக்கூடிய இடமாக இருக்கிறது நம்மளோட வாழ்க்கையில. நாம் செய்வது என்னென்றால், ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் சார்ந்திருப்பது, ஆண்டவரை தேடுவதாக இருக்க வேண்டும் நம்மளோட வாழ்க்கை. அங்க பார்க்கும் போது இந்த இங்கிலீஷ்ல சொல்லு, only in returning to me and resting in me will you be safe. நீங்கள் என்னிடத்து திரும்பும் போது, நீங்கள் என்னோட இளைப்பாறுதலை காணப்படும் போது நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். நம்மளுக்கு காப்பாற்றப்படணும் என்றால், நம்ம காரியத்திலிருந்து விடுதலை செய்யப்பட வேண்டும் என்றால், நம்ம சந்தித்துக் கொண்டிருக்க காரியங்கள் சூழ்நிலை மாறணும் என்றால், நம்ம ஆண்டவருக்குள்ளாக நுவாக் என்று சொல்லப்படுகிற இந்த ரெஸ்டிங்ல நம்ம காணப்பட வேண்டும். ஆமென். பக்கத்துல சொல்லுங்க, ரெஸ்ட் பண்ணுங்க.
சொல்லுங்க ரெஸ். நீங்க ரெஸ்டிங் சொல்லிட்டு போய் மெத்தல படிப்பீங்க, ஆனா ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் உங்களுக்கு தூக்கமே வரும். கண்ணை முன்ன டங்குன்னு தூரத்துக்கு இது மிஷின் இல்லை. ஆமா இல்லையாங்க? பாருங்க அண்ணன் சிரிக்கிறாரு. நிச்சயமா படுத்தோன்னு கண்ணை மூடணும்னு தூங்க முடியாது. ஆனா ஆண்டவரோட பிரசன்னத்துக்கு நீங்க முடிவெடுத்து நீங்க வந்து நிற்கும் போது அது என்ன பெரிய மதிலாக இருக்கலாம், என்ன பெரிய போராட்டமாக இருக்கலாம், என்ன பெரிய காரியங்களா இருக்கலாம், என்ன பெரிய செட்டில்மெண்டா கூட இருக்கலாம். I'm telling you this evening, as you come and seeking Him, as you found Him, come on in your life, as you give the first priority to God, ஆண்டவருக்கு நீங்க முக்கியத்துவத்தை கொடுக்கும் போது, ஆண்டவருக்குள்ளாக நீங்க நிலைத்திருக்கும் போது, அவருக்கு சமூகத்து முன்பதாக நீங்கள் இப்படியாக இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க வரும்போது அவர் உங்களோட பேசுவார். பேசுறது மட்டுமல்ல, உங்களை வழி காட்டுவார். வழி காட்டுறது மட்டும் இல்லாம அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. உங்களை அந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். தாவீது ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறான். போராட்டங்கள் வரும்போது, யுத்தங்கள் வரும்போது அவன் ஓடி ஓடி ஒளியில, ஆனா ஓடி ஓடி ஆண்டவருடைய சமூகத்துல இருந்தான். He ran not because of the problem is too big. He ran because he has a good and a bigger God. Amen. அவன் ஆண்டவரிடத்தில் தான் ஓடி வந்தான். போராட்டங்களை பார்த்து ஓடின நாட்கள் முடிந்து விட்டது. Amen. அவன் எங்க வரான்? ஆண்டவரே இந்த அமலேக்கைட்ஸ் வராங்க, ஆண்டவரே இந்த ஜனங்க வராங்க, நான் என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் தான் ஓடுறான். ஆண்டவரிடத்தில் ஓடும்போது ஆண்டவர் சொல்கிறார், இன்னைக்கு நீ யுத்தத்துக்கு போவாத. நம்மளா இருந்தா கேட்டுப்போம், நீங்க என்ன பைத்தியம் ஆண்டவரே, அவன் அடிக்கிறதுக்கு வரான், என்னோட லேனை கொங்க பண்ண வரான், நீங்க யுத்தத்துக்கு போகாதீங்கன்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்டிருப்போம். ஆனா அவன் வாயை பொத்திக்கிட்டு ஆண்டவர் என்ன சொல்றான் அதை அப்படி கேட்டான். பிற்பாடு இன்னொரு யுத்தம் வருது. அந்த யுத்தத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவர் நான் எப்படி போகணும்? லெஃப்ட் ரைட் ஃப்ரண்ட் பேக் எங்க ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றார், பின்னால் வழியா போ. அடுத்து சொல்கிறார், யுத்தத்துக்கு போ, முன்னுக்கு லெஃப்ட் வழியா போ. அப்புறம் ஒரு காலகட்டம் நீங்க அந்த ராஜாக்கள் புத்தகத்தை படிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், நீ இப்ப போவாத, அவனுக்கு திருடிட்டு போயிட்டானுங்க. சிக்லாக் என்ன அந்த பட்டணத்துல அவனுங்க எல்லாத்தையும் வந்து அடிச்சு முடிச்சு அந்த தாவீது பட்டணத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் ஓட்டையை போட்டு போயிட்டானுங்க, திருட்டானுங்க. எப்ப? தாவீது இல்லாத போது. தாவீது வராரு, வந்தோடனே ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு. எப்படி கேட்டிருப்பான்? தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் ஞாபகம் வருதுன்னா, அவன் எப்போதும் ஆண்டவர் சமூகத்து முன்பதான் அவன் இருதயத்தை கிழித்து கொண்டு ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறான். Amen. He found himself in God and asking God, how? எப்படி ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே திருடிட்டு போயிட்டானுங்க, நீங்க இல்லாத போது வீட்டுல புந்து திருட்டு போயிட்டாங்க. இப்ப நீங்க வந்து கேக்குறீங்க, ஆண்டவரே எப்படின்னு கேட்பீங்க. நீங்க முதல்ல செய்வீங்க, சிசிடிவி செக் பண்ணுவீங்க, பக்கத்து வீட்டுக்காரனை கேட்பீங்க, போலீஸ் ரிப்போர்ட் செய்வீங்க. இதுதான் நம்ம. ஆனா அவன் பாருங்க, அந்த சூழ்நிலை நடுவுல திரளான ஜனங்களுக்கு இழப்பு. அங்க பார்க்கும் போது திருட்டு போயிருச்சு, கொலை செய்துட்டு போயிட்டானுங்க எல்லாத்தையும். ஆனா அந்த சூழ்நிலை நடுவில் அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குமா, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இப்ப போகாத, பொறுத்துரு. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று ஆண்டவர் சொல்கிறார், இப்ப நீ ஓட்டத்தை எடு, நீ போய் இழந்ததை அனைத்தும் என்ன செய்வ? ரெட்டிப்பாக நீ சுதந்திரித்து கொண்டு வருவன். ஆமென். அது ஏன் அவன் ரெட்டிப்பாக சுதந்திரித்து கொண்டு வர முடியுது என்றால், ஆண்டவரோட பிரசன்னத்தில் இருக்கும் போது, ஆண்டவரோட சத்தத்தை கேட்கும் போது, ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை பிரகாரம் நம்ம நடப்போது நிச்சயமா நம்மளோட வாழ்க்கையில் ஒரு விடுதலை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. அதே போலதான் 2025க்கு நம்ம கடந்து செல்வதற்கு நம்மளோட வாழ்க்கையிலே நம்ம ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளாக நம்ம காணப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரோட சமூகத்தில் நம்ம இளைப்பாறுதலுக்காக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்க பார்க்கும்போது இந்த சங்கீதம்காரர் சங்கீதம் 91:14 படிங்களா? சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். Amen. அங்க பார்க்கும்போது, because he set his love on me, therefore I will save him. I will set him securely on high because he knows my name. He confidently trusts and relies on me, knowing that I will never abandon him. இங்க பார்க்கும்போது ஆண்டவர் யார் என்று நீங்க அறிந்து கொண்டு இருக்கும்போது, என்னுடைய ஆண்டவர் என்னை தப்புவிக்கக்கூடிய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர் என்னை சுகமளிக்கக்கூடிய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர் என்னோட தேவையை சந்திக்கக்கூடிய ஆண்டவர். And I know my God has a better future for me, and I know that God has a wonderful hope for me, and I know that there seems no ways, but God has a wonderful ways for me.
Amen. அந்த அறியக்குறிதான காரியங்கள் அங்க இருக்கும்போது அங்க பார்க்கும்போது 15வது வசனம் படிங்க. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். இங்க என்ன நடக்குது? நீங்க யாரை நோக்கி கூப்பிடணும்? 9:9 இல்ல, 3:3 எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத எட்டாத காரியங்களை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் நம்மளுடைய கேரண்டி, வாரண்டி, சேஃப்டி லைன். என்ன ஆண்டவரோட நம்புறீங்க? ஆமென். நாங்க பார்க்கும்போது நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் என்ன செய்யறாருன்னா உங்களுக்கு பதில் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படிதானே போட்டிருக்கு. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன். ஆஹா, அங்க பார்க்கும்போது நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு பதில் அளிப்பார். நீங்க ஆண்டவரை கூப்பிடும் போது ஆண்டவர் என்ன செய்வாரு? பதில் அளிப்பார், தப்பு வைப்பார், காப்பாற்றுவார். இதுதான் நம்மளுடைய ஆண்டவர். தள்ளி விட்டுட்டு சிரிக்கக்கூடிய ஆண்டவர் இல்ல. ஆமென். சேற்றிலிருந்து குப்பையிலிருந்து நம்ம இருந்திருக்கலாம், அந்த குப்பையிலிருந்து நம்மளை தூக்கி பிரபுகளோட அமர பண்ணுகிற கூடியவர் தான் நம்மளுடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த குப்பையாக இந்த சேற்றில் இருந்த இந்த பன்றிகளுக்காக தான் ஆண்டவர் இயேசு சிலுவையில 2000 வருஷத்துக்கு முன்பதாக அவரோட வாழ்க்கையை நம்மளுக்காக கொடுத்தார். அவர் நம்மளுக்காக நம்ம தகுதியற்றவர்களாக இருந்திருக்கலாம், நம்ம பாவிகளாக இருந்திருக்கலாம், நம்ம நிறைய பாவங்களை செய்து கொண்டிருக்கலாம், அசுத்தமான ஒரு உதர்வுக்காரனாக இருந்திருக்கலாம், தவறான சிந்தனைக்குள்ள ஒரு மனுஷனாக இருக்கலாம். ஆனா இந்த தவறான மனுஷன், இந்த மனுஷிக்காக தான் ஆண்டவர் இயேசு 2000 வருஷத்துக்கு முன்பதாக சிலுவையிலே நம்மளுக்காக அடிக்கப்பட்டார். அடிக்கப்பட்டது மட்டுமல்லாம நம்மளை இப்படியாக அவருடைய ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டுக் கொண்டார் என்று பார்க்கலாம். எனவே இந்த மாலை வேளையிலே நீங்கள் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளாக நீங்கள் இருக்கும் போது, நீங்கள் ஆண்டவரை தேடும் போது, எப்படி சங்கீதம் 46:10 சொல்லுதோ, வாயை பொத்திக்கிட்டு நம்ம ஆண்டு சொல்கிற காரியங்கள் நம்ம கேட்கிறோமோ, அப்ப ஆண்டவர் ஒரு அசாதாரணமான காரியங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்கள், ஒரு விடுதலையான காரியங்கள், வெற்றி சிறந்த காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்புறம் நீங்க சொல்லுவீங்க, நான் குடும்பமாக, நான் தனி மனுஷனாக 2025க்கு வெற்றிகரமாக கர்த்தரோட முன்னோக்கி செல்கிறேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தோட நீங்க வருவீங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் பலத்தை கொண்டு செஞ்சேன், என் திறமையை கொண்டு செஞ்சேன் கிடையாது. ஆண்டவர் சொன்னார், நான் செய்தேன். ஆண்டவர் போ சொன்னார், நான் போனேன். ஆண்டவர் இதை செய்ய சொன்னார், இதை நான் செய்தேன்னு சொல்லி அந்த தீர்மானத்துக்குள்ளாக நீங்க வருவீங்க. எப்ப வருவீங்கன்னா நீங்கள் அமைதியா இருந்து அவரோட சமூகத்தில் இருக்கும் போதுதான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென்.